தொடர்ந்து பொருளாதார நிபுணர் வெங்கடேசன் நம்மிடையே தொலைபேசி வாயிலாக காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். திரு வெங்கடேசன் வணக்கம். மார்ச் 31ஆம் தேதிக்கு மேல் பழைய 1500 ரூபாய் நோட்டுகளை வைத்திருந்தால் சிறை தண்டனை என்ற ஒரு முடிவுக்கு மத்திய அரசு வந்திருக்கிறது. இது குறித்த அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. இது குறித்த உங்களுடைய முதற்கட்ட பார்வையை பதிவு செய்யுங்க. இது சாதாரண மக்கள் மேல் சாதாரண மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நெருக்கடியா பார்க்கப்படுதா, அல்லது இது பெரும் பண முதலைகள் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நெருக்கடியாக பார்க்கிறீங்களா? இது இப்ப 15.11 லட்சம் கோடி பணப்புழக்கத்துல இருந்ததாக சொல்றாங்க. 500 ரூபாயும் 1000 ரூபாய் நாணயமும் கிட்டத்தட்ட நேற்று வரைக்கும் 14 லட்சம் கோடி வந்து விட்டது. இன்னொரு 4 நாள்ல இந்த 15 லட்சம் கோடியும் வந்து விடும்னு சொல்றாங்க ஒரு பக்கத்துல. இன்னொரு பக்கத்துல அப்படி இது 31ஆம் தேதி மார்ச்சுக்கு அப்புறம் யாராவது இந்த பழைய நாணயத்தை வைத்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு தண்டனையும் சொல்றாங்க. அப்படின்னா அரசாங்கம் ஏதோ ஒரு தகவல் ஏதோ ஒண்ணு வைத்திருக்கிறது. அதற்கு அடிப்படையில் சில மக்கள், அது கார்பரேட்டா இருக்கட்டும், சாதாரண மக்களா இருக்கட்டும், தீவிரவாதியா இருக்கட்டும், யாரோ ஒருத்தர் பெரும் அளவுல இந்த பணத்தை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் வங்கியில் போடாத ஒரு காரணமும் இருக்கிறது என்று அரசாங்கம் நம்புகிறது. அதனாலதான் இந்த அவசர சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அரசாங்கத்துக்கிட்ட என்ன ஒரு பெரிய தகவல் இருக்கிறதுன்றது எனக்கும் தெரியவில்லை. ஆனால் ஏதோ ஒண்ணு இருக்கு. இது மேல்படி பார்த்தால் ஒண்ணு யாருக்குமே பாதிப்பு ஏற்படாத போலதான் தெரியுது. ஏன்னா 15 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட 15 லட்சம் வந்துட போகுது. அதற்கும் தாண்டி எப்படி இருக்க முடியும்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. ஆனா ஏதோ ஒரு தகவலை வைத்துதான் இந்த அவசர சட்டத்தை போட்டிருக்காங்க. திரு வெங்கடேசன், இப்போ இந்த பழைய 500,000 ரூபாய் நோட்டுகளை தடை செய்து கிட்டத்தட்ட 50 நாட்கள் ஆக போகிறது. இன்னமும் நிலைமை சீரடையில, ஏடிஎம்களில் கூட்டம் குறையில, வங்கிகளில் இன்னும் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை தான் இருக்கு. பல வங்கிகள் செயல்படுறதே இல்லை. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில மத்திய அரசு மக்களுடைய இந்த கஷ்டங்களை உணர்ந்திருக்கா? தொடர்ந்து இது போன்ற அறிவிப்புகளை வெளியிட்டு கொண்டே இருப்பதற்கான காரணம் என்னவாக இருக்கும் திரு வெங்கடேசன்? அதாவது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எந்த நாட்டிலையும் 80 வருஷமா இல்லை. அதனால இது இப்படி நடந்தா இப்படிதான் நடக்கும், இப்படிதான் நடக்கும்ன்ற சொல்றதுக்கு எந்த விதமான முன்னுதாரணங்கள் கிடையாது. செல்றதான் இந்த நாட்டில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. இப்ப யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க அரசிய ஒரு ஸ்டேட்டோட கேபினட் செக்ரட்டரி கிட்ட இவ்வளவு பணம் இருந்திருக்கு. யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க ஒரு தனியார் வங்கியில் பெரும் அளவுல வேலை செய்யறவங்க இந்த மாதிரி ஊழல் செய்வாங்க. ரிசர்வ் வங்கியோட அதிகாரிகள் இந்த மாதிரி ஊழல் செய்வாங்கன்னு எதிர்பார்த்தல. அதனாலதான் காலத்துக்கு, அதாவது எமர்ஜிங் சிச்சுவேஷன் எப்படி வருகிறதோ அதற்கு தகுந்தபடிதான் நடவடிக்கை எடுக்க முடியும். அப்படிதான் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதை பத்தி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னோட பிரச்சனை என்னன்னா, சீரடையவில்லைன்னு ஊடகங்கள்ல சொல்லிட்டு இருக்கீங்க. சீர் எல்லா இடத்தையும் தான் அடைஞ்சிருக்கு சார். கிட்டத்தட்ட எல்லா இடத்தையும் எல்லா மக்களும் எல்லா பஸ்லும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எல்லா ட்ரெயினும் ஃபுல்லாதான் இருக்கிறது. கோவில்ல கூட்டம் இருக்கிறது. சினிமா இன்னைக்கு ஒரு வெறும் ஹிந்தி நட்சத்திர பிரபலரோட சினிமா வந்திருக்கிறது. 100 கோடி ரூபாய் 3 நாள்ல அவர் வசூல் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. எங்க சீரடையலன்னு சொல்றீங்க? சீரடைஞ்சுதான் இருக்கிறது. இதோட என்ன எடுத்துக்காட்டு வேணும்? ஹோட்டல்ல போனீங்கன்னா கிரௌட் இருக்கு, கோவில்ல கிரௌட் இருக்கு, பஸ்ல கிரௌட் இருக்கு, ட்ரெயின்ல கிரௌட் இருக்கு, தியேட்டர்ல கிரௌட் இருக்கு, எல்லா இடத்தையும் கிரௌட் இருக்கு. எல்லாரும் நானும் இருக்கதான் செய்யுது. 2000 ரூபாய் வைத்து அதுக்கு மேல வைத்திருக்கிறவர்களுக்கு, அதாவது கருப்பு பணம் வைத்திருக்கிறவர்கள், ஊழல் லஞ்சத்தை பெறுவர்கள், இவர்களுக்கு தான் பிரச்சனையா இருக்கிறது.